நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திரன் வித்யாராஜா குளத்தொழுந்து பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இது என்னுடைய 652வது வீடியோ. நேற்று பேஷண்ட்டுக்கு வந்து ராஜின்னு ஒரு பெண்மணி யூஎஸில் இருக்கா. அப்போ மாமா நான் ஆஃபீஸ்லேருந்து வந்து வரும்போது உங்கள் இதெல்லாம் அந்த கோவில்களை பற்றி நான் சொல்லுங்க மாமான்னு ஆரம்பித்தேன். ஏமா சரி, மந்திரங்கள் ஒரு சைடில் இருக்குது, கோவில்களை பற்றி சொல்லும்போது ஒரு மனசு நிம்மதியாக இருக்கு மாமா கேட்டுருக்கிறதுக்கு. சார் நான் முன்னாடி பேசியிருக்கேம்மா, ஞாபகம் இல்லை. நான் இது என்ன 600 தாண்டி எடுத்து 652வது வீடியோ அது. ஸோ வாட்ஸ்அப்பில் பேசியிருக்கேன், ஃபோட்டோஸும் கொடுத்துருக்கேன். இப்போ பார்க்கக்கூடிய கோவில் ஒரு வித்தியாசமான கோவில், தேவார பதிகம் பெற்ற ஸ்தலம். தமிழ்நாட்டில் வந்து பரம்பரை சில வருஷமாக தேவார பதிக பாடப்பட்ட ஸ்தலங்களில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 ஸ்தலம் இருக்குது. அதாவது செய்யார்ன்றது திருவோத்தூர் பேர். அடுத்து வந்து திருப்பனங்காடுன்னு காஞ்சிபுரத்தை ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அரக்கோணம் பக்கத்தில் பணப்பாக்கம் ஒரு இடம் இருக்குது. இதெல்லாம் தேவார பதிகம் பெற்ற இடங்கள். அதே மாதிரி பார்ப்பனப்பட்டு பனையப்புறம்ன்ற ஒரு ஊர் இருக்குது விழுப்புரம் பக்கத்தில், அது திருப்பனந்தாள். இதெல்லாம் வந்து பனமரம் சில வருஷமாக இருக்கிறது. பிஃபோர் கோயிங் டு சப்ஜெக்ட், ஐ வாண்ட் டு இந்த செய்யாறில் நாங்கள் போயிருக்கும்போது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கோம். 25 வருஷத்துக்கு மேலே இருக்கும். ஆமாம், 25 வருஷம். இந்த ஆற்றுக்கு வந்து 25 வருஷம் ஆகிடுது. ஜவஹர்லால் குமார் நடந்து செய்யார் திருவோத்தூரில் போய் அங்கே தமிழ் வாத்தியாரெலாம் வந்து அங்கே கோவிலில் வெயிட் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்காக லெட்டர் போட்டுருந்தேன். நான் அந்த காலத்தில் லெட்டர் போட்டு தான் போவேன். ஸோ ஒரு நாங்கள் வந்து 2 வேனில் 30 பேர் போயிருக்கோம். போய் இறங்கியிருக்கோம். அப்போ குருக்கள் வந்து சுற்றி காமிக்கிறார் இந்த திருவோத்தூர்ன்ற அந்த வேதபுரீஸ்வரர் பாலகுஜாம்பிகை என்ற கோவிலை. பின்பக்கத்தை பார்த்தா ஒரு பெரிய ஒரு சின்ன என்க்ளோஷர் ஆர்டர் கருங்கல்லையே. அதில் 3-4 ஆண் பனை பெண் காட்சி இடம். அது மதிய வேளையில் அந்த பனைமரத்துலேருந்து விழுந்தாலும் எல்லாம் ஓ நமசிவாய சொல்லும்போது டக்குன்னு பனம்பழம் ஒரு 4 பனம்பழம் மேலே விழுந்தது. அது வந்து மறக்க முடியாத சம்பவம் எனக்கு வாழ்க்கையில். ஸோ அந்த பனைமரத்தையே, அந்த பனம்பழத்தை நைவேத்தியம் பண்ணுறான் சுவாமிக்கு. எங்கே திருவோத்தூர் செய்யாரில் வேதபுரீஸ்வருக்கு பாலகுஜாம்பிகைன்னு பேர், அதாவது இளமுலை நாயகின்னு பேர். ஸோ அதை பற்றி நம்ம பேச போகிறதில்ல. இப்போ நான் பேசக்கூடிய சப்ஜெக்ட் வந்து காஞ்சிபுரத்துலேருந்து பக்கத்தில் திருப்பனங்காடுன்னு ஒரு ஊர் இருக்குது. திருப்பனங்காடு சுந்தரருக்கு கட்டுச்சோறு கொடுத்த அதில் வந்து தண்ணி வைக்க பார்க்குற மத்தியான வேலை, பசி வேலை சுந்தரருக்கு. அங்கே அந்த சைடு வர வந்து வெயில் காலம். சுந்தரர் வாழ்ந்ததே 18 வருஷம் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஏஜுக்குள்ளே 16 வயசுக்குள்ளே அங்கே வரும்போது மதிய வேளையில் ஒரு முதியவராக வந்து தயிர் சோறு பொதிசோறுன்னு ஒரு துணியை ஒரு இலையை வச்சு கட்டி மூட்டையாட்டை கட்டி கொடுத்து தண்ணி வேணுன்றார். அப்போ வந்து இந்த முதியவராக இருந்தவர் வந்து ஊன்றுகோலால் தட்டும்போது அங்கேயே தண்ணி வருது. ஸோ அந்த 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 இன்சிடென்ட் நடந்த ஊர் அது. அங்கே வந்து என்ன விசேஷம்னா, கோவில் வந்து நல்ல அழகான கிராமம். இவாளெலாம் இருக்கா, முதலியார் கம்யூனிட்டி நிறைய பேர் இருக்காங்க. வீடுகள்லாம் வந்து தரையிலேருந்து 5 அடி உயரத்துக்கு மேலே தான் இருக்குது. நல்ல வசதி கட்டின வீடு எல்லாமே. இதுவே ஓட்டு வீடுகளை. கோவில் வந்து பிரம்மாண்டமான கோவில். உள்ளே போய் பார்த்தா நிஜமாகவே கண்ணில் அப்படியே வந்து ஒத்திக்கலாம் கோவிலை. தமிழ்நாட்டில் அறநிலையத்தில் இருக்க கோவிலில் அவ்வளோ ஸ்பிக் அண்ட் ஸ்பேனாக மெயின்டைன் பண்ணுற கோவில் அந்த கோவில். ஊர் மக்கள்லாம் ரொம்ப தொண்டு செய்கிறா, உழவார பணி பண்ணுறா, பிரதோஷ பூஜை நடக்கிறது, எல்லா பூஜைகளும் நடக்கிறது. அங்கே என்னென்னா நல்லா புரிஞ்சுங்க, விஷுவலைஸ் பண்ணுங்க. நான் காமிக்கிறேன், ஃபோட்டோ காமிக்கிறேன். பெரிய சிவகங்கைன்னு ஒரு பெரிய தீர்த்தம் இருக்குது. அந்த தீர்த்த தண்ணி குடித்தாலே திடீச்சின்னு இருக்குது. வெளியில் வந்து ஒரு முனீஸ்வரர் கோவிலுக்கு வெளியில் அங்கே பரமாச்சாரியார் வந்து இங்கே தபஸ் பண்ண வச்சுருவாங்க. காஞ்சிபுரத்துலேருந்தே அந்த ரிக்ஷா பிடிச்சுட்டே வந்து இங்கே வந்து திருப்பனங்காட்டில் கொண்டு வரான். இந்த குருக்கள்லாம் சொன்னார் இந்த மாதிரிண்டு. அங்கே எப்படின்னா கோவிலில் உள்ள கோவில் ராஜகோபுரம் இருக்குது, முன்பட்டம் இருக்குது. உள்ளே நுழைஞ்ச உடனே 2 நந்தி, தனித்தனியாக நந்தி மண்டபம் இருக்குது. 2 நந்தி 2 கொடி மரம். இங்கே பாருங்கள்,
கிழக்கு பார்த்த சன்னதியில் 2 நந்தி 2 கொடிமரம் சாமியை பார்த்துருக்கு. 2 சுவாமி இருக்குது மூலவரை. அந்த மூலவர் சன்னதிகள் வந்து தனித்தனியாக பிரித்து சுற்ற முடியாது. ஒரு பெரிய கருங்கல் மேடை அப்படியே வரும்போது 2மே சேர்த்து தான் சுற்றணும். இங்கே நடுவில் உள்ளே நுழைய முடியாது. அந்த மேடை மேலே ஏறி குருக்கள் தான் ஒரு சுற்றலாம் பண்ணலாம். தவிர ஜென்ரலாக ப்ரேயருக்கு போகிறவா கோபுர சுற்றுறவா வந்து 2 தாளபுரீஸ்வரர் ஒரு சுவாமியும் கிருபாநாதீஸ்வரர் ஒரு சுவாமியும் இருக்காருங்க. அகஸ்தியர் அவரோட மாணாக்கரான புலஸ்தியர் அவளால் பிரதிஷ்டை பண்ண கோவில். அந்த அந்த ஒரு லிங்கம் வந்து ஆற்றுக்கு அந்த பக்கம் இருந்து ராஜேந்திர சோழன் காலத்திலே வந்து அட்டாச் பண்ணிடுறா அதை. அந்த மாதிரி இருக்கும்போது செட்டிநாடை சேர்ந்த ஒரு செட்டியார் அவர் வந்து வழக்கு அந்த நாட்டுக்கோட்டை செட்டி நகரத்தாளர் செய்வான்னா கோர்ட் கேஸ் வந்துன்னா அது ஈஸ்வருக்கு ஜெயிச்சிருவாவா. இந்த பணம் வரும். பணத்தை வந்தால் அந்த தேவார பதிகத்தை வச்சுட்டு நல்லா அந்த தேவாரம் பாடுறா இல்லையா, சிவபூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அந்த நூலை பிடிச்சி பார்ப்பா. கண்ணை மூடி சிவ 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 போட்டால் அந்த நூல் எந்த பதிகத்தில் வருதோ அந்த பதிகை எந்த கோவிலில் பாடியிருக்கோ அந்த கோவில் கழுவி கொடுப்பா. அந்த செட்டியார் வந்து பாரு திருப்பனங்காடுன்னு வருதுன்னு சொல்லிட்டு பரமாச்சாரியார் வந்து கேட்குறார். பரமாச்சாரியார் யங் ஏஜ். ஸோ அந்த செட்டியார் வந்து அந்த கோவிலில் வந்து திருப்பணி பண்ணி அவர் காலத்தில் முடியாமல் அவர் பையன் காலத்தில் முடிஞ்சது அந்த திருப்பணி. திருப்பனங்காடுன்னு பேர். 2 சுவாமி, 2 அம்பாள், 2 கொடிமரம், 2 நந்தி. ரொம்ப அழகான கோவில். அதை காமிக்கிறேன். அங்கே நடந்த அற்புதத்தை தான் பேச போகிறோம் நம்ம. இதுதான் வந்து இந்த கோவில். உள்பக்கம் அது. ஒரு சுவாமி பேர் தாளபுரீஸ்வரர். இவர் மெயின். கிருபாநாதீஸ்வரர் 2 சிவன். 2 தனித்தனி சந்நிதி. ஜஸ்ட் இமேஜின். தாளபுரீஸ்வரர் தனியாக ஒன்று ஃபோட்டோ. அந்த கோவில் எடுத்து கட்டின செட்டியார் அவருடைய சலையத்தூணில் இருக்குது. இது அம்பாள். ஒருத்தி பேர் அமிர்தாம்பிகைன்னு பேர். ஒருத்தி பேர் கிருபாநாயகி. கிருபாநாயகி அமிர்தாம்பிகை 2 அம்பாள். இந்த முழு உருவமாக இது வெளியில் அந்த கோவில் உள்ளே நுழைஞ்ச உடனே தாளபுரீஸ்வரர் தம்பி தெரிகிற பாருங்க. நந்தியோட தெரியுது. உள் நந்தி இது. சுந்தருக்கு கட்டிசோறு கொடுத்த இடம் அது. சுந்தர தீர்த்தம் இருக்கு அந்த இடத்துல தனியாகவே ஊருக்கு வெளியில். வெளிச்சுட்டு பிரகாரத்தில் 2 நந்தி 2 கொடிமரம் பாருங்க. இது 2வது அம்பாள். அமிர்தாம்பிகை ஒத்தி, கிருபாநாயகி ஒத்தி. இது 2வது அம்பாள். இது ஒரு ஃபோட்டோ தான் ஃபுல் ஃபோட்டோ கிடைச்சது எனக்கு. அதாவது சில நேரத்தில் கூகுளில் சர்ச் பண்ணும்போது கூட சில நேரத்தில் கண்ணில் தெம்படுறது, சில தெம்பட மனம் போய்டுறது. இந்த அம்பாள் நடத்திய அற்புதத்தை சொல்கிறேன். வாழ்க்கையில் மறக்கவே முடியாது இந்த இன்சிடெண்ட்டை. அதுக்காக சொல்ல வரேன். ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இன்சிடெண்ட் இது.
இப்போ எனக்கு 74 வயசு. ஜஸ்ட் இமேஜின் என்னோட 40வது வயசில் நடந்தது அது. அப்போ வந்து ஜவஹர் நகரில் இருந்தேன் நான். 3rd சர்க்குலர் ரோடு, ஜவஹர் நகர், 36 நம்பர் வீடு. அப்போ வந்து ஆனந்தவல்லி ஆலய தரிசன குழு ஒரு குழு வச்சுருந்தேன். ஸோ அந்த குழு மூலமாக நான் நிறைய நூற்றுக்கணக்கான கோவில ஜனங்களை அழிச்சு போவேன். அவள் அடுத்த வாரம் எங்கே போகிறோமாமான்னுவா, எல்லாம் 200 கொண்டு வாங்குவோன்னுவேன். ஸோ ஒருத்தர் இட்லி பண்ணி வந்துடுவா, ஒருத்தர் தயிர் சாதம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு மார்னிங் வீல்ஸ் ஸ்டார்ட் பை 6 o'clock. இந்த மாதிரி காஃபி எடுத்து போட்டு வந்துடுவான் சில பேர். இல்லைன்னா வெளியில் எங்கேயாவது வாங்கி குடிச்சுப்போம். ஒவ்வொரு 10-15 ஒவ்வொரு பார்த்துட்டு சாயந்தரம் ஒரு 8 மணி வாக்கில் ரிட்டர்ன் ஆகும். அந்த மாதிரி போயிருக்கும்போது எங்கள் தெருவிலேயே மாமி தேவசேனா மாமி இருந்தால் அந்த மாமி காஃபி இல்லாமல் இருக்கவே முடியாது அவளால். நல்ல பழசு சுமங்கலி பாவம், நல்ல 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 மனுஷி. அதெல்லாம் தப்பு சொல்ல முடியாது. என்ன ஆச்சு, அது மாமிக்கு 3 மணி 4 மணி ஆனால் காஃபி வேணும். வி ஆர் ரிட்டர்னிங் டு காஞ்சிபுரம் வந்து மெட்ராஸ் வரணும் நாங்கள் இந்த வேலை. அப்போ வந்து இந்த திருப்பனக்காடு போகிறோம். காஃபி எங்கேயா இருக்குமாக்கா? ஒன்றுமே குக்குறாம அது காஃபியா கிப்பியாது ஒன்றும் கிடைக்காதுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஊருக்குள்ளே நுழையிறோம். இந்த மாமி ஏதோ மேட கமெண்ட் என்ன பண்ணா தெரியல. அந்த ஊரில் கோவிலில் போய் இறங்கினோடனே குறுக்கள் வந்து திறந்து வச்சு எனக்கு லெட்டர் போட்டு தரும்போது ஃபஸ்ட்டு ட்ரிப்பு ஜஸ்ட் இமேஜின் முதல்ல அந்த கோவிலுக்கு போயிருக்கோம் 35-40 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, ஒவ்வொரு இதுவாக இந்த மாமி கோச்சிட்டு பக்கம் காப்பி கிடைக்கலேன்னு சொல்லிட்டு மிச்சவாழெல்லாம் சுற்றிட்டு பண்ணுங்க. 2 சிவன்லேயும் அர்ச்சனை ஆச்சு. 2 அம்பாள் அர்ச்சனை பண்ணி 2வது அம்பாளுக்கு தென்னம் தீபாவளிலாம் முடிஞ்சு குருக்கள் போயிட்டார். குங்குமத்தையும் கொடுத்துட்டார் எல்லாருக்கும். இந்த மாமி ஷி வாஸ் கம்மிங் லேட்டு, தனியாக அங்கேயோ சுற்றிட்டு இருக்கா. என்ன ஆச்சு, அம்பாளை பார்த்துட்டே இருக்கேன். 2வது அம்பாள் இப்போ காமிச்சேனேன். டக்குனு இந்த சிகப்பு கலரில் ஒரு டால் அடிச்சது. அம்பாள் கழுத்தில் சிகப்பு தெரியுதுன்ற மூலவர் அம்பாளுக்கு இமேஜின். அந்த ஒரு கல்ன்றது 3 கல்லாக மாறிடுது. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. ஒரு 20 பேர் வாஸ் நோட்டீஸிங். 3 கல் 4 கல் அட்டிகை சிகப்பு கல் அட்டிகையாட்டம் ஆகிடுது. அது இருளோன்னு இருக்க ரூமு. சிகப்பு கல் எப்படி சிகப்பு கல்லை தெரிஞ்சு பார்த்தா திடீர்னு பத்தின்னு எரியுது. இந்த ஜனஸ்தானத்தில் இங்கே மேலே டைட்டாக புடவை கட்டியிருக்கா, 9 ஆட்டம் அப்படியே தக்க எரியிறது. மூலஸ்தான அம்பாள். ஜஸ்ட் இமேஜின். இது வந்து 35-40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட்டு. திருப்பனக்காடுன்ற ஊரில் இது எனக்கு ப்ராக்டிக்கலாக நடந்தது. இது எல்லாரும் ஐயோ நெருப்பு பற்றி குருக்கள் ஓடி வந்து தடுக்கி விழுந்தவர் ஒரு குடமாக எடுத்து போய் அப்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த புடவையை கலைஞ்சி போட்டு ஸ்கிரீனை போட்டுவிட்டு அப்புறம் வெளியில் திட்டினார். யார் என்ன பண்ணேள், பாவம் பண்ணேள், இது மாதிரிலாம் பண்ணுற நீங்கள், யாரோ வந்திருக்கா ஏதோ சொல்லியிருக்கா, இந்த இடம் புனிதமான சன்னதி, இந்த இடத்துல மாதிரி நடந்தே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கா வடன்னு இருக்கு, என்ன படி சொல்கிறாரேன்ட்டு. அப்புறம் நான் சாரி கீரியெல்லாம் இல்லை யாரும். அப்போ வந்து ஒரு ஆச்சாரி அம்மா எங்கள் ஆஃபீஸில் சேகர்னு ஒருத்தர் வைஃப் பண்ணான். அவள் அம்மா ராணிப்பேட்டைக்காரி, விடோர் எழுதிதான். அவள் வந்து யார் சொன்னா, அவங்க ஐயர் அம்மா தான் சொன்னா, ஊரில் நுழையும்போது சுடுகாடு மாதிரி இருக்குது, காப்பி விட கிடைக்கலன்ட்டா அப்படின்ட்டா. அதான் அம்பா பற்றி நெரிச்சு காமிக்கிறான்ட்டா. எனக்கு அப்படியே ஷாக்டு. எனக்கு ஐ குட் நாட் ஸ்பீக் டு எனிபடி. நானே தனியாக போய் உட்காந்துட்டேன். ஜபம் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி சோதிச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்பினாரமங்க கிட்டத்தட்ட 35 வருஷ காலம் அம்பா சொல்கிறா, ஒரு பிராயச்சித்தம் பண்ண வந்து அம்பாள் 2 அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி புடவையெல்லாம் சாத்தி இது மாதிரி பண்ணுன்றா. எத்தனை வருஷ காலம் நான் வந்து புடவை வேஸ்ட்டு வாங்கி வச்சுருப்பேன், போக முடியாது. எல்லாமே இருக்கும், பணம் இருக்கும், வசதி இருக்கும், எல்லாம் இருக்கும். பட் ஐ குட் நாட் டூ தட். இங்கே வந்து 25 வருஷம் ஆகிடுது. இந்த ஆத்துக்கு வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பாலாஜி நகரில் கௌரின்னு ஒரு பெண்மணி இருக்கா. அவள் சொன்னா, மாமா கவலைப்படாதவங்க, கட்டாயம் போகிறோம், நம்ம நானும் பிரதிஜை பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவள் எல்லாம் ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த குருக்கள்கிட்ட பேசியாச்சு ஃபோனில். வாங்கோன்னா நல்ல கதம்ப சாதனம்லாம் பண்ணி எடுத்துன்னு போயிட்டு அங்கே வந்து அபிஷேக ஆராதனைலாம் பண்ணி அம்பாளுக்கு சக்கரை பொங்கல் பண்ணி நல்ல பால் அபிஷேகம்லாம் பண்ணி அம்பாளுக்கு 2 அம்பாளுக்கு பண்ணித்து
கிருபாநாயகி அமிர்தாம்பிகை ரெண்டுத்துக்கு பண்ணி இதெல்லாம் சாத்தி மன்னிப்பு கேட்டு எதுக்கு சொல்ல வரேன்னா, பணம் இருக்கும், எல்லா வசதியும் இருக்கும், சுவாமி பர்மிட் பண்ணாமல் நம்ம ஒன்றும் பண்ணவே முடியாது எந்த பரிகாரத்தையும். இட் டுக் ஃபார் மீ நியர்லி அபவுட் 35 years டு டூ ஸோ. அந்த இன்சிடென்ட் நடந்து 35 வருஷம் மேலே ஆகிடுது. 35 வருஷம் கழிச்சு தான் என்னால் பண்ண முடிஞ்சது. அதை ஜஸ்ட் அது 30 வருஷம் வச்சுக்கோங்களேன். 30 வருஷம் காத்து வந்து அது மனசில் ஒரு அரிப்பாகவே இருந்து எனக்கு. அந்த திருப்பனங்காடு நினச்சவொடனே எனக்கு இது வந்துடும். அதுக்கப்புறம் நான் சைடு போகும், காஞ்சிபுரம் சைடு போகும்போதெல்லாம் திருப்பனங்காடு போயிட்டு தான் போவேன் நான். இதுக்கு சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சாநித்தியம் இருக்குது. நமக்கு தெரியாமல் கண்டபடிலாம் பேசக்கூடாது கோவில்களை பற்றியெல்லாம். அந்த கோவிலில் பிரத்யட்சமாக மூலஸ்தானத்தில் நடந்தது எனக்கு, நான் பார்த்துருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, நிறைய பேர் கமெண்ட் அடிக்கிறா, ஆமாம் வேலை இல்லை இவா பண்ணுறா, நோம்பு நோக்கிறா அப்படின்னு அந்த யாரோ ஒரு நடராஜன் கலைச்சி வீட்டு பொம்பளை பேசுகிறா. அது மாதிரிலாம் பேசவே கூடாது. அதாவது ஒவ்வொரு சன்னிதியும் குருக்கள் வேலைன்னு சாதாரண வேலை கிடையாது. இவாளெல்லாம் எழுந்து 10 தடவை கொண்டு தண்ணி குடமாக தண்ணி கொண்டு சொல்லுங்களேன், தாவு தீர்ந்து போயிடும். அதெல்லாம் முடியவே முடியாது. சரி, 30 திருமேனி தீண்டுவார் பேர். அந்த சிவாச்சாரியா தான் தொட்டு பண்ண முடியாது. அவள் 3 முறை ஒரு நாளில் 30னா 3 காலமும் சாமியை தொட்டு பண்ணுறா. அவள் அபிஷேகம் ஒரு வேளை பண்ணாலும், அது 2 வேளை பண்ணாலும், பட் தொட்டுக்கிட்டு பண்ணுறா இல்லையா அதை. ஸோ அது சாமியை தொட்டு பண்ணுறக்கூடிய அந்த அருகதை அவளுக்கு தான் இருக்குது. ஸோ இந்த இது தகவல் பரிமாறத்து நான் பண்ணணும்னு நினச்சிட்டு எனக்கு காத்தால் ஃபோட்டோஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட்டாக ஆகிடுது. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, பல ஸ்தலங்கள் தமிழ்நாட்டில் எஸ்பெஷலி தேவார ஸ்தலங்கள்லாம் வந்து ரொம்ப மகோன்மதமானது. அது ஒவ்வொரு கருங்கல் தானே நம்ம நினச்சக்கூடாது. அந்த மாதிரி எண்ணங்கள் தான் மாற்றிக்குங்க. ஸோ ஒவ்வொரு க்ஷேத்திரத்துக்கும் தனி மகிமை உண்டு. அதாவது மூர்த்தி தலம் தீர்த்தம் சொல்லியிருக்கு. ஸோ அந்த ஒவ்வொரு க்ஷேத்திரத்துக்கும் மாறுங்க. உதாரணமாக அரியத்தூரில் பார்த்தா வரமூர்த்தி க்ஷேத்திரம் தான். அரியத்தூர் வந்து இப்போ பின்னாடி வந்து பேர். புராண காலத்தில் வரமூர்த்தி க்ஷேத்திர மகிமை இது. ஸோ மூர்த்தி வந்து வரமூர்த்தீஸ்வரர், தீர்த்தம் வந்து கங்கா தீர்த்தம் இருக்காங்க. அதாவது மூர்த்தி தலம் தீர்த்தம் சொல்லிருக்கு. தலம் வந்து வரமூர்த்தி க்ஷேத்திரம், கங்கா தீர்த்தம் வந்த இடம் வரமூர்த்தீஸ்வரர். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு ஸ்தலத்துலேயும் ஒரு இது இருக்குது. திருச்சி பக்கத்தில் கூட என்ன இந்த இதுக்கு பேர் என்ன, இந்த கிட்னி ப்ராப்ளத்துக்கெல்லாம் வந்து ஒரு ஊட்டத்தூர்ன்ற இடத்துல வந்து பஞ்சநத நடராஜர் இருக்கார். அதுக்கு மேலே அந்த இது வெட்டி வேர் மாலை போட்டு அந்த வெட்டி வேரை கட் பண்ணி தண்ணியில் போட்டு குடிங்க. அது இட் வில் மேக் லாட் ஆஃப் மிரக்கல் இன் லைஃபு. அதாவது கிட்னி ப்ராப்ளம் இருக்கா சரியாயிடும், அது கிட்னி ஸ்டோன்ஸ் கரையலான்ற இருக்கலாம். நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாமல் அது இல்லையான்னு சொல்லக்கூடாது. ஒவ்வொரு க்ஷேத்திரத்துக்கும் ஒரு பவர் சொல்லியிருக்கு. அதை சொல்லி இந்த திருப்பரங்காடு மகிமை என்னோடய வாழ்க்கையில் பெரட்டி போட்டுது. அது இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நான் வந்து ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவன் இந்த பர்டிகுலர் இன்சிடெண்ட்டில். காத்தால் போகும்போதே வந்து அன்றைக்கி என்ன நடந்ததுன்னா, காலையில் கிளம்பும்போது முதல்ல ரமணி குருஜி போய் பார்த்துட்டு போகிறோம். நாங்கள் போகும்போது பார்த்தா இந்த மாமி போய் உட்காந்து பேசுகிறா. நீங்கள் உன் வீடை பீடையாட இருக்குமா, எழுந்துருண்டி, உடம்பெல்லாம் எரியிறது எனக்கு, செவ்வாய் வள்ளியை வந்து சாம்பிராணி போடு ஆற்றுல, அப்போ தான் பீடை போகும்ட்டார். அப்புறம் வரும்போது வண்டியில் ஏதோ உட்காந்துக்கிறேன். வண்டி கேட் இந்த வேனோட கதவை சாத்திரம் கையோட கதவு வந்துடுத்து. டிரைவர் பக்கத்தில் உட்காந்துருக்கேன் நான். அங்கேயே பார்த்துட்டார், ஓடி வந்தார். வந்து மாமியோட கேர்ஃபுல்லாக வச்சுப்பேன், அவ்வளோதான் அங்கே அழிச்சு போக வேண்டாம் நீ இனிமே அப்படின்னாரு. அப்புறம் என்னோட ஒரு எலும்புச்சம்பத்தை கொடுத்தாரு பறிச்சு, இதை வந்து ஆற்றுக்கு போய் சேர்ற வரைக்கும் ஜாக்கிரதை அழிச்சுக்கு வந்தார். பட் இருப்பினும் காலையில் சொன்னது அங்கே நடந்துட்டு சாயந்தரம் 4:30 மணிக்குள்ளே. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒவ்வொரு பெரிய மகான்களுக்கு தே கேன் விஷுவலைஸ் திங்ஸு. அன்றைக்கி வந்து எனக்கு எலும்புச்சம்பத்தை மந்திரிச்சு கொடுத்து வண்டியிலையும் ஒரு குங்குமத்தை தூவிட்டு போனார் ரமணி குருஜி. 35 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது சொல்கிறேன் நான். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒவ்வொரு க்ஷேத்திரத்துக்கும் ஒரு பெருமை உண்டு. அனாவசியமாக நம்ம வந்து
வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதோ சொல்லி க்ஷேத்திரத்தை குறை சொல்லவே சொல்லாதுங்க. நமக்கு தெரியாதோன்னு எடுத்துக்கிறான். அது இஷ்டம் போலலாம் இப்போ கமெண்ட் அடிக்கக்கூடாது. இந்த புராதன க்ஷேத்திரத்தெல்லாம் மதிக்கணும். அதனால தான் தூரத்தில் கோபுர தரிசனம் கோடி பாகுமோதன்றான். அந்த ஊருக்கு போக முடியலன்னா கூட கார் இப்படி போகிறது, கீழே அங்கேயோ கோபுரம் தெரியுதுன்னா கையெடுத்து கும்பிடுங்க, அவ்வளோதான். ஸோ இதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.